லைஃப் ஆஃப் பை யான் மார்டல் எழுதிய சிறந்த புதினம். இது கடலில் சிக்கிய பிசெயின் மாலிட்டர் பை பட்டேல் என்ற சிறுவனின் பரிதாபகரமான நிலையையும் அவனுடன் பயணம் செய்த ஒரு வங்காள புலி ரிச்சர்ட் பார்க்கரையும் சுற்றி நிலை பெற்றது. பையின் கடல் பயணத்திற்குள் முழுக்க முழுக்க அவனுடன் இருந்த ஒரே தோழன் 450 பவுண்ட் எடை கொண்ட வங்காள புலி ரிச்சர்ட் பார்க்கர். இந்த புலி ஒரு உண்மையான விலங்காகவே காட்சியளிக்கப்படுகிறது. அதன் இனத்திற்கே உரியபடி நடக்கிறது. பை இந்தியாவின் பாண்டிச்சேரியில் விலங்குகள் மீது மிகுந்த ஆர்வத்துடன் வளர்கிறார். அவரது தந்தை ஒரு மிருக காட்சிசாலை பராமரிப்பாளர். இது பை சிறுவயதிலிருந்தே விலங்குகளின் நடத்தை மற்றும் உளவியல் பற்றி கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறது. அரசியல் ஸ்திரமின்மை காரணமாக பட்டேல் குடும்பத்தினர் தங்கள் மிருக காட்சிசாலையை கனடாவிற்கு மாற்ற முடிவு செய்கிறார்கள். ஆனால் அவர்களின் கப்பல் பசிபிக் பெருங்கடலில் மூழ்குகிறது. கப்பல் விபத்தில் உயிர் பிழைத்த ஒரே மனிதர் பை. அவருடன் சில மிருக காட்சிசாலை விலங்குகளும் அடங்கும். ஒரு வரிக்குதிரை, ஒரு கழுதை புலி, ஒரு ஒராங்குட்டான், ஆரஞ்ச் ஜூஸ் மற்றும் ரிச்சர்ட் பார்க்கர். இந்த கதை பை தனியாகவும் ஆதரவற்றவனாக இருக்கும்போது துவங்குகிறது. அவர் கடலின் நடுவில் தொங்கிக் கொண்டிருந்தார். சுற்றி கவனித்தபோது அவர் அதிர்ச்சியடைவது போலவே இருந்தது. ஏனெனில் 450 பவுண்ட் எடை கொண்ட பெங்கால் புலி அவரது அருகிலேயே இருந்தது. அந்த புலி கடல் நோய் மற்றும் மருந்து அளவுகளால் தற்காலிகமாக அமைதியுடன் இருந்தது. லைஃப் போட்டில் அதிகபட்சமாக 32 பேரை அழைத்துச் செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதன் ஆழம் 3.5 அடி, அகலம் 8 அடி மற்றும் நீளம் 26 அடி. அதன் முன்பகுதியில் சிம்சம் மற்றும் பனாமா என்ற வார்த்தைகள் கருப்பு ரோமன் எழுத்துகளில் பதிக்கப்பட்டிருந்தன. கழுதை புலி வரிக்குதிரையையும் ஒராங்கோட்டானையும் கொன்றுவிடுகிறது. பின்னர் புலி ரிச்சர்ட் பார்க்கர் கழுதை புலியை கொன்றுவிடுகிறது. இப்போது பை மற்றும் புலி மட்டும்தான் லைஃப் போட்டில் இருக்கின்றனர். பை முதலில் புலியை பார்த்து பயப்படுகிறார். ஆனால் பிறகு புலியின் நடத்தையை கவனிக்கிறார். புலியின் நம்பிக்கையை பை பெற மிதமான பயிற்சிகளை செய்கிறார். 3 நாட்களாக உணவும் தண்ணீரும் தூக்கமுமின்றி பை மிகவும் சோர்வடைந்தும் பலவீனமான நிலையிலும் இருந்தார். அவரின் நிலை மிகவும் பரிதாபகரமாக இருந்தது. கீழே சுறாக்களும் மேலே புயலும் இருந்த போதிலும் அவர் பயமின்றி முன்னே செல்ல துணிந்தார். பைக்கு மிகவும் தாகமாக இருந்ததால் தண்ணீரை தேடாமல் இருக்க முடியவில்லை. அதுதான் அவரை அபாயகரமான ரிச்சர்ட் பார்க்கரின் அருகே கொண்டு சென்றது. இறுதியில் பை தண்ணீர் தேடும் முயற்சியில் வெற்றி பெற்றார். அவர் குடிக்கக்கூடிய தண்ணீர் டின்கள் கண்டுபிடித்தார். கைகள் நடுங்கியவாறே அவர் டார்பாலின் கொக்கியால் டின்களை திறந்தார். தண்ணீர் குடித்தார். புதியதும் சுவையாகவும் கண்ணாடி போல தூய்மையாகவும் இருந்த அந்த நீர் அவரது உடலுக்குள் சென்றதும் பை மீண்டும் உயிர் பெற்று புத்துணர்வும் இன்பமும் அனுபவித்தார். அவரது நெற்றியில் புதிய சுத்தமான வியர்வை பொங்கியது. அவரது உடலின் ஒவ்வொரு துளையிலும் மகிழ்ச்சி கசிவது போலிருந்தது. ஒரு பேராபத்தான புலி அருகே சென்றதற்குப் பிறகுதான் இந்த நீர் கிடைத்தது. ஆனால் உண்மையில் பார்க்கர் அவ்வளவு பேராபத்தானவன் அல்ல. அவர் 227 நாட்கள் கடலில் புலியுடன் வாழ்கிறார். கதையின் முடிவில் பை ரிச்சர்ட் பார்க்கரை ஒரு காட்டில் விட்டுவிட்டு ஒரு கப்பலுக்காக காத்திருந்தார். ஆனால் அவர் மிகவும் சோகமாக இருக்கிறார். ஏனெனில் 227 நாட்கள் கடலில் தனது தோழனாக இருந்த பார்க்கர் ஒரு பார்வை கூட திரும்பி பார்க்காமல் போனது. ரிச்சர்ட் பார்க்கரே பையை உயிர் வாழ வைத்த முக்கிய காரணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. தனது குடும்பம் மற்றும் துயரமான சூழ்நிலைகளை பற்றி அதிகம் சிந்திக்காமல் இருக்க பையை அடிக்கடி திசை திருப்பியது பார்க்கரே. மேலும் ரிச்சர்ட் பார்க்கரே அவருக்கு அமைதியையும் ஒருமைப்பாட்டையும் ஒரு புதிய வாழ்வையும் கொடுத்தார் என்ற உண்மையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் ஒரு கப்பல் பையை கண்டுபிடித்தது. இவ்விதமாகவே பை மீண்டும் தனது குடும்பத்துடன் இணைந்தார்.